ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ராயல் பெட்ரோத்தலோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். மீட்டி ராஜா ரெண்டு பேரும் ஒன்னா கேம்பிளிங் விளையாடுறதுக்கு உட்காடுறாங்க. அடுத்தடுத்து ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஷார்ப்பா பார்த்துட்டு விளையாட ஒவ்வொரு ரவுண்ட்லயும் மீட்டி வின் பண்ணிட்டே இருக்கா. எக்கச்சக்கமான காசை ராஜா எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கறதால அங்க பக்கத்துல அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் நின்னுட்டு நிறைய காசு வச்சு விளையாடுறீங்க, உங்களை பிரைவேட் ரூம்க்கு கூட்டு போறேன் வாங்க அப்படின்னு ஒரு ஆள் ஒருத்தன் கூட்டு போறான். ரெண்டு பேரையும் உள்ள உட்கார வச்சுட்டு இங்க நீங்க கேம் விளையாடலாம் அப்படின்னு அந்த பிரைவேட் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு போறான். அப்ப மீட்டிய பார்த்து ராஜா, நான் ஒண்ணு சூட்டாவ அங்க கூட்டு வரல, அது எல்லாமே ஷென்னோட வேலைன்னு சொல்ல மீட்டி எதுவும் கண்டுக்காத மாதிரி அங்க இருந்து அமைதியா எந்திரிச்சு போய் நின்னுட்டு இருக்கா. இங்க பாருங்க ராஜா, நீங்க எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு கேட்க உடனே ராஜா பாத்துட்டு, இங்க வெளிய இடத்துல ஹீரோன்னு கூப்பிட்டா போதும், முன்னாடி மாதிரி ராஜான்னு கூப்பிட தேவையில்லன்னு சொல்றாரு. எப்ப அந்த ஊரை விட்டு நான் வந்தனோ அப்பயே ஹீரோ காணாம போயிட்டான், இதுக்கும் மேல இருக்குது ராஜா மட்டும்தான் அப்படின்னு மீட்டி அங்க இருந்து போக இவங்கிட்ட பயங்கரமா கோவமா இருக்கா. சமாதானப்படுத்தவே முடியலையேன்னு சொல்லிட்டு ராஜா பாத்துட்டு இருக்காரு. இங்க பார்த்தா மீட்டிக்கும் குவானுக்கும் ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தன் தானே ரூம்க்கு கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணான். அவன் அங்க இருந்து நேரா கிளம்பி போயிட்டு கொஞ்சம் நிறைய கையில காசெல்லாம் எடுத்துட்டு பின்வாசல் வழியா ஏதோ ஒரு இடத்துக்கு நுழையிறான். அவங்க கிட்ட கூட லஞ்சம் எல்லாம் கொடுத்துட்டு தான் உள்ள நுழையிறான். உள்ள பார்த்தா ஆயுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா போல. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அந்த ஆயு பொண்ணு பாக்குறா, ஏய் இல்லடா கு, இதுக்கும் மேல நான் தப்பிக்க முடியாது, இன்னைக்கு என்ன உள்ள அனுப்ப போறாங்க, நீ நிறைய காசு செலவு பண்ணிட்ட, இதுக்கும் மேலே செலவு பண்ணாத, நீ போய் உன் வாழ்க்கைய பாருன்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம உனக்காக எம்ப்ராய்டரி பண்ணி ஒரு கர்ச்சிஃப் கொண்டு வந்திருக்கேன், இதை நீ வச்சுக்கோன்னு கொடுக்குறா. கண்டிப்பா விட மாட்டேன், உனக்கு காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படின்னு அந்த கு பையன் மறுபடியும் கிளம்பி போறான். மீட்டியையும் குவானையும் கவனிச்சுக்கிறதுக்கு அடுத்து உள்ள போறான். இவங்க கிட்ட இருந்து கமிஷன் காசு கிடைச்சா நல்லா இருக்குமேனு பார்த்தா மீட்டி நிறைய பேங்க் நோட்ஸ் எடுத்துட்டு இந்த இடத்த பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தனா இன்னும் நிறைய காசு கொடுப்பேன்னு கரெக்டா பேசிட்டு இருக்கா. வேகமா அவன் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சொல்லுங்க மேடம், நான் கண்டிப்பா குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மீட்டி உடனே இங்க ரகசியமா என்ன நடக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க உடனே அந்த பையன் காசை கொடுங்க சொல்றேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சரியா அதே நேரத்துல அந்த இடத்துல ஒரு பொண்ணு குளிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள இறங்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த டைகர் குரூப் தலைவன் இருக்கான்ல, அவன் ஆல்ரெடி இந்த தண்ணிக்குள்ளதான் இருக்கான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் போல இந்த பொண்ணு. அவன் கூட கொஞ்ச நேரம் போய் கொஞ்சிட்டு அவனுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. இங்க பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய கேங் லீடர் ஆயிருக்கேன், அப்பதான் என்னையே என்ன காப்பாத்திக்க முடியும், இல்லன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு ஆரம்பிக்க அதெல்லாம் பழைய கதை, ஏன் அந்த அளவுக்கு நர்வஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்ப யாரும் இந்த லேடிய கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம மீட்டியும் ராஜாவும் வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த கு பையன் உள்ள வந்துடுறான். காசு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த இடத்துல செகண்ட் ஃப்ளோர்ல என்ன நடக்குதுன்னு சொல்ல, நீங்க காசு கொடுங்க, நான் ஒரு முக்கியமான ஒரு பொண்ணை காப்பாத்தணும், நான் மட்டும் அவளை காப்பாத்தாம விட்டேன்னா ஆயுவும் இறந்து போயிருவா, அப்புறம் நானும் சாக வேண்டியதான், ஜஸ்ட் எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு அவனுக்கு காசும் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா மீட்டி இருக்காங்கல்ல, அந்த மேடம் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் ஏற்கனவே போயிருக்கு இந்த டைகர் குரூப்போட தலைவனுக்கு. நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். நம்மள பத்தி எவ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு, பார்த்து பத்திரமா இருங்க, அதான் அந்த தம்பி இறந்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு உங்க அசிஸ்டன்ட் இருக்கான், அவன் ரொம்ப காண்டா இருக்க போறான், அவன் ஏற்கனவே பல தடவை உங்களை காப்பாத்தாம தப்பு பண்ணிருக்கான் தெரியும்லன்னு சொல்ல, கண்டிப்பா நீ கவலைப்படாத, மீட்டி இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு என்னோட கையில விழுந்தே தீர்வா, அப்ப அவளை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகத்துல யார் வேணா நான் ஹர்ட் பண்ணலாம் உன்னை தவிர, ஏன்னா நீ மட்டும் நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னா அது மட்டும் தான் எனக்கு வலிக்கும், வேற யாரு பண்ணாலும் வலிக்காதுன்னு சொல்ல, நீங்களும் யார வேணா நம்பாம இருக்கலாம், ஆனா என்ன மட்டும் கண்டிப்பா நம்பிதான் ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. சரியா இங்க குவானும் மீட்டியும் வெளியே நின்றுட்டு இருக்கும் போது பொத்துன்னு 2வது மாடியில இருந்து இந்த கு பையன் உள்ள போனால யாரையும் காப்பாத்தணும்னு பொத்துன்னு கீழே வந்து விழறான். பயங்கரமா அடிபட்டு சாகுற நிலைமையில இருக்கான். காசு எடுத்து மறுபடியும் மீட்டி கிட்டே கொடுத்துட்டு, கு ஆயுவை மட்டும் காப்பாத்துங்க பிளீஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேயே உயிரை விட்டுடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஆயு பொண்ணு இருக்கால, அவ கண்ணு முன்னாடியே அழுதுட்டு இருக்க மாதிரி இந்த கூக்கு தோணுது. அந்த நிமிஷமே அப்படியே இறந்து போயிடுறானா. இங்க இன்னொரு பக்கம் மீட்டி நேரா ஜில்லிய பாக்குறதுக்கு வந்துடுறா. ரெண்டு பேரும் ஒருவேளை இந்த மினிஸ்டர் வந்துட்டு மேப் ஏதாவது வரைஞ்சு காட்டுறதுக்கு வந்திருப்பாரோ அப்படின்னு மீட்டி சொல்ல, பக்கத்துல வந்துடுச்சுங்க, எனக்கும் என்னமோ அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதை பாத்துட்டு இன்னொரு பக்கம் ஜில்லி, இல்ல யாராவது அவசர நேரத்துல மேப் வரைவாங்களா, யாரு இறந்து போனான்னு சொல்லதானே செய்வாங்கன்னு சொல்ல, எனக்கு என்னமோ அதுவும் கரெக்ட் தான் தோணுதுன்னு இப்ப மறுபடியும் சிங்க பேச ஆரம்பிக்கிறான். இந்த ரெண்டு பேருக்கும் ஜாலரா தட்டிட்டே இருக்க மீட்டி ஜில்லி ரெண்டு பேரும் பாக்குறாங்க. எங்கிட்டு போனாலும் க்ளூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, க்ளூ கிடைக்கிறதுக்கான ஒரே ஒரு இடம் என்ன தெரியுமா, அந்த நைட் கிளப் தான், இன்னைக்கு மறுபடியும் கேம்லிங் விளையாடுற மாதிரி போக வேண்டியதான் அப்படின்னு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு மீட்டியோட நம்ம ராஜாவும் இதே இடத்துக்கு கேம்லிங் விளையாடுறதுக்காக உள்ள வரான். நிறைய ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, ரொம்ப கலகலன்னு இருக்கு. அப்ப குவான் இருக்கான்ல, வேகமா நிறைய பேங்க் நோட்ஸ் எடுத்து இதெல்லாம் தான் வச்சு விளையாட போறோம்னு சொல்ல, எவ்வளவா
நீங்க பணக்காரர் தான், அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படியா காட்டிப்பீங்கன்னு சொல்ல, இது எல்லாம் என்னோட சம்பள பணத்துல சேர்த்து வச்சது. எக்ஸ்ட்ராவா ஒரு பணம் கூட மக்கள் காசுல இருந்து நான் எடுக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குவான் சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் போறாங்க. அவ்ளோ செக் நோட்ஸையும் வச்சு விளையாட ஆரம்பிக்க கரெக்டா மீட்டி தோத்தும் போயிடுறா. என்னையா இது, இவங்க விளையாடுறத பார்த்து இவ்ளோ காசு வைக்கும் போது பெரிய அறிவாளிங்களா இருப்பாங்க, நம்மளாம் தோத்து போயிருவோம்னு நினைச்சேன். ஈஸியா ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த பேங்க் நோட்ஸ ஆள் ஆளுக்கு பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். தோத்து போயிட்டு நீங்க அவ்வளவு சீக்கிரமா எப்படி வெளியே போனீங்கன்னா எப்படி, இவ்ளோ காசை வச்சு விளையாடி இருக்கீங்க, உங்களுக்கு லாபம் இல்லாம நாங்க அனுப்ப மாட்டோம்னு இந்த இடத்த நடத்துற மாதிரி ஒரு லேடி ஒருத்தி இருக்கா. செகண்ட் ஃப்ளோருக்கு நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு இத்தனை நாள் அவங்க வெயிட் பண்ண செகண்ட் ஃப்ளோருக்கு மீட்டியையும் ராஜாவையும் அவ கூட்டு போயிட்டு இருக்கா. உள்ள போயிட்டா யாரும் பேசக்கூடாது, ஒருத்தங்களோட அடையாளம் இன்னொருத்தங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறது தான் எங்களோட மெயின் பாயிண்டே. அதனால நீங்க 2 பேரும் பேசாம இருங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த மாஸ்க போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு கையில மாஸ்க் எல்லாம் கொடுத்து விடுறா. மீட்டியும் குவானும் மாஸ்க் போட்டு உள்ள போய் உட்கார்றாங்க. பார்த்தா உள்ள எக்கச்சக்கமா ஆல்ரெடி நிறைய மாஸ்க் போட்டுட்டு ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. இதுல அங்க நிறைய பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இதுலதான் ஏதோ ஒரு பொண்ணு ஆயுவா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குவானுக்கும் மீட்டிக்கும் தெரியுது. பார்த்தா நம்ம குவான் கேட்டுட்டு இருக்கான். இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வச்சு ஏதோ கேம்பிளிங் விளையாடுறாங்கன்னு தெரியுது. ஆனா அந்த பொண்ணுங்க எல்லாம் நம்ம யூனிவர்சிட்டியோட யூனிஃபார்ம எதுக்காக போட்டிருக்காங்கன்னு கேட்க எனக்கும் தெரியலன்னு மீட்டி சொல்றா. அங்க வந்துட்டு இருக்க எல்லா பொண்ணுங்க கையிலயும் ஒரு ஜார் இருக்கு. யாருக்கு எந்த ஜார் வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு ஜார் கையில வச்சிட்டு இருக்காங்கல்ல. அப்போ மீட்டி என்ன பண்றா, அந்த இறந்து போன பையன் வந்து இவ எம்ப்ராய்டரி பண்ண கர்ச்சிஃப் எடுத்துட்டு வந்துடுறா. கரெக்டா அங்க இருக்கிற பொண்ணு ஐயோ கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இந்த கர்ச்சிஃப பார்த்து ஓட ஆரம்பிக்க கையில இருந்த ஃபிளவர் வாச வர கீழே போட்டுடுறா. அப்படியே அவளை தரன்னு ஆளுங்க புடிச்சிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல அப்படின்னு. அப்ப மீட்டி குவான பார்த்து, பாத்தீங்களா அந்த பொண்ணுங்களை கையில வச்சிட்டு இருக்க ஜார இவங்க ஏலத்துல விடல, அந்த பொண்ணுங்களை தான் ஏலத்துல விடுறாங்க, தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம மீட்டியும் குவானும் அடுத்த நேரா உள்ள போறாங்க. இங்க பார்த்தா அந்த இடத்துக்கு கேம்பிளிங் ஹவுஸ்க்கு ஒரு லீடர் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வாயில சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஒரு ஆளு, கை காலம்க்கிறதுக்கு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா ஆளுங்களை வச்சுட்டு வேலை வாங்கிட்டு இருக்கான். எங்க அந்த டைகர் பிரிவோட தலைவன் இருக்கான்ல, அவனோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். வந்துட்டு நான் வேணா மசாஜ் பண்ணி விடுவான்னு கேட்க, தலைவரே நீங்களா, என்ன இங்க வரைய வந்திருக்கீங்க, உட்காருங்க உட்காருங்க, இங்க இடம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, நிறைய லாபம் வருது, எதை பத்தியும் கவலையப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கான். சரி எதை பத்தியும் கவலையப்படாம இருக்கலாம், ஆனா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மாட்டிக்காத, புரியுதா? அது மட்டும் இல்லாம ஏற்கனவே மீட்டி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கா, அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆகாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அப்போ ஒரு அசிஸ்டன்ட் பையன் ஒருத்தன் கூட்டு வரான். இவர் நம்ம கம்பெனில வாட்ச்மேனா இருக்காரு, இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்திருக்காருன்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்ல, வாட்ச்மேனுக்கு என்கிட்ட பேசுற அளவுக்கு என்னடா முக்கியமான விஷயம், ஆளையும் மூஞ்சையும் பாருன்னு சொல்லிட்டு அவன் அடி அடின்னு அடிக்க, மீட்டிங் கேம்பிளிங் விளையாடிக்கிட்டு இருக்கா, யாரோ ஒரு ஆம்பளைய கூட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் சொல்றாரு அடியெல்லாம் வாங்கிட்டு. உடனே இந்த டைகர் இனத்தோட அசிஸ்டன்ட் பாக்குறான், விடாத அவங்கள அப்படியே மடக்கி புடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மீட்டியும் ராஜாவும் வேக வேகமா அவசர அவசரமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா எந்த இடத்துல சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு ஆயு பொண்ணு இருக்கால அவளை தேடிதான் வந்துட்டு இருக்காங்க. இங்கதான் அவங்க இருக்க மாதிரி சத்தம் கேக்குது அப்படின்னு. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம ராஜாவை அட்டாக் பண்றதுக்கு, அதாவது மீட்டிய தடுத்து நிறுத்துறதுக்கு நிறைய ஆளுங்களை அந்த இடத்தோட தலைவன் அமைச்சிருப்பான் போல. ராஜா அந்த 2 பேரையும் அசால்ட்டா அடிச்சு போடுறாரு. அடிச்சு போட்டு நேரா உள்ள போறதுக்குள்ள பாவம் அந்த ஆயு பொண்ணு நல்லா அவளை பயங்கரமா அடி அடின்னு அடிச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப அடிபட்டு எப்படியாவது உயிர் பொழைச்சா போதும்னு சொல்லிட்டு தவழ்ந்தே அவ வெளியே வந்துட்டு இருக்கா. மறுபடியும் அவளை உள்ள கூப்பிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரியா அந்த நேரம்னு பார்த்து நம்ம ராஜாவும் மீட்டியும் உள்ள போயிடுறாங்க. ராஜா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு மறுபடியும் ஆயுவை காப்பாத்துறான். தனியா கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு வழியா எஞ்சிடுறா. அடுத்த நாள் காலையில என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அந்த கோ என்ன ஆனா அப்படின்னு கேட்க, உன்னை காப்பாத்துறதுக்காக அவன் உயிரையே விட்டுட்டான், நீ யாருமா எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க, கோ இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு, நான்லாம் ரொம்ப கிராமத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து தூரத்துல இருந்து வரேன், அங்க நம்ம படிச்சா கண்டிப்பா ஒரு போஸ்டிங் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா புது உத்தரவு போட்டிருக்காருங்கிறதால நாங்க நிறைய வில்லேஜ் பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா படிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா நேரா கிளம்பி கேபிட்டல் சிட்டிக்கு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்தோம். அப்பன்னு பார்த்து ஒரு சில பேரு எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் இங்க வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை தனியா கூட்டு போனாங்க. நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கிற யோசனை எங்களுக்குள்ள இருந்தது. ஆனா எங்களை கூட்டு போய் அடைச்சு வச்சுட்டாங்க. அங்கிருந்து எப்படி வெளியே வருதுன்னு கூட தெரியல, என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் நான் கூவை பார்த்தேன். என்னோட ஊர்க்காரன் என் மேல சின்ன வயசுல இருந்தே பாசமா இருப்பான், அவன் என்னை காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம உங்கள்ட்ட இருந்து கூட்டு போற பொண்ணுங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க, பெரிய பெரிய பணக்கார ஆளுங்களுக்கு வித்துடுறாங்க. அந்த பணக்கார ஆளுங்க பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பிஹேவ் பண்ணிட்டு, அது ஒரு பொம்மை மாதிரி ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணிட்டு பல பொண்ணுங்க இறந்து போயிருக்காங்கிற விஷயத்தெல்லாம் கூ தான் எனக்கு சொன்னான். அதனால என்ன காப்பாத்துறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணான். நானும் அவனுக்காக தான் வெயிட் பண்ணேன். நேத்துதான் என்ன முதல் தடவையா ஸ்டேஜ்ல ஏத்துனாங்கிறதால கூக்கு நான் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறமாவது அவன் உயிரோட இருப்பான்னு நினைச்சேன். என்னால அவன் இறந்து போவான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆயு பொண்ணு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. உன்னை யாரு கூட்டு போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க,
டைகர் பிரிவோட அசிஸ்டன்ட்னு பேர் சொன்னாங்க. லூ மாஸ்டர்னு அவனை சொன்னாங்கன்னு சொல்ல மீட்டி கண்டுபிடிச்சிடுறா. அன்னைக்கு இறந்து போனவனோட அண்ணன் தான். நான் அவனை ஒரு தடவை பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து உன்னை யாருமா கூட்டு போனது, அடிச்சது, நீ அவங்கள பாத்தியா அப்படின்னு கேட்க, அவங்க கையில ரெட் கலர்ல ஒரு ஜேடு ரிங்கு போட்டிருந்தாங்க. அதுல ஒரு பறவையோட எம்போஸ் இருந்தது. அதை மட்டும் தான் நான் பார்த்தேன், முகத்தை நான் பார்த்தது இல்ல. என் உயிர் போகுது, எனக்கு யாரோ படிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது அப்படின்னு ஆயோ சொல்றா. அவ குரூப்பா ஒன்னா படிச்சதெல்லாம் அவ கண்ணுக்கு ஞாபகம் வருது. அந்த இடத்துல அவ போய் நின்னுட்டு எல்லாரையும் பாத்துட்டு இருக்கும் போதே கு மறுபடியும் அந்த இடத்துக்கு உயிரோட வர மாதிரி இருக்கு. கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழ போறா. மீட்டி அவளை தாங்கி பிடிக்கிறா. அக்கா, நானும் உங்களை மாதிரி எக்ஸாம்ல பாஸ் ஆயிருந்தா, ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு போயிருந்தா, என் மரியாதையை நானே தேடி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், உங்களை மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீட்டியோட மடியிலேயே உயிரை விட்டுடுறா. மீட்டியால தாங்கிக்க முடியாம கண்டந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. இதை நான் விட மாட்டேன், கண்டிப்பா அந்த கேஸ நான் முடிச்சே தீருவேன், இவன் எவனா இருந்தாலும் நல்லாவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க, ராஜா அவளோட கைய பிடிக்கிறான். இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப ஆபத்து, அவசரப்பட்டு இறங்காத அப்படின்னு சொல்ல, இந்த 2 பேரும் கைய பிடிச்சு நின்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, உள்ள ராஜாவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். மீட்டி கைய எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ராஜா விடாம ஸ்ட்ராங்கா கைய பிடிச்சிட்டே இருக்கான். இல்ல ராஜா, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டாம், என் கண்ணு முன்னாடியே அந்த ஆயு பொண்ணு இறந்து போயிருக்கா, என்ன மாதிரி ஒரு பொண்ணு அவ, ஒருவேளை எனக்கு கூட அந்த வாய்ப்பு வந்திருக்கலாம்ல, நான் ஜஸ்ட் தப்பிச்சுட்டேங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல இல்லாம இருந்தேன்னு நினைச்சு பார்க்க முடியாது. சோ கண்டிப்பா அந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ராஜாக்கு பக்கத்துல நாட்டுல இருந்து ஏதோ கெஸ்ட் எல்லாம் வந்திருப்பாங்க போல, ரிசீவ் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. சோ ராஜா அங்க ஒரு மாதிரி டென்ஷனோடயே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இங்க ஒரு பக்கம் நம்ம பூச்சியை வச்சிட்டு இருக்க ஹோட்டலுக்கு அந்த கேம்லிங் ஹவுஸோட தலைவன் இருந்தான்ல, அவன் வரான். பூச்சியை பார்த்து மீட்டியை இந்த மாதிரி மீட் பண்ணும் அப்படின்னு கேக்குறான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு மீட்டி இருக்க இடத்துக்கு பூச்சியை கூட்டு போறா. உள்ள போயிட்டு மீட்டியை பார்த்ததும், இங்க உங்களை மாதிரி பொண்ணுங்க எல்லாம் இவ்வளவு பெரிய பவருக்கு வந்தது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, நீங்க பொண்ணு அப்படிங்கறதால உங்களை யாரை விடவும் நான் கீழ்த்தரமா ட்ரீட் பண்ண மாட்டேன். நீங்க எங்க கேம்லிங் ஹவுஸ் நடத்துறதுக்கு பெர்மிஷன் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பெட்டி நகையும் உங்களுக்குன்னு சொல்ல சிங்க அங்க வந்துடுறான். ஏக்கா பாருங்கக்கா, எவ்வளவு பெரிய முத்து, என் கண்ணை விட பெருசா இருக்கு, இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, எவ்வளவு பெரிய ஜேடு கல்லு, முத்து மாலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல்ல காட்ட ஆரம்பிக்க, இதை விட இன்னும் அரிய பொக்கிஷம் எல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த கேம்லிங் ஹவுஸ் தலைவன் சொல்லிட்டு இருக்கான். மீட்டி பாக்குறா. எனக்கு என்னங்க லாபம் கிடைக்கும்னு கேட்க, 30% கேம்லிங் ஹவுஸ்ல என்ன லாபம் வருதோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன், கையெழுத்து மட்டும் போடுங்கன்னு சொல்ல, சரி செகண்ட் ஃப்ளோர்ல என்ன நடக்குதுன்னு மீட்டி கேக்குறா. நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா நம்பால ஆயிருவீங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல, மீட்டி அவ்வளவுதானே, சரி ஓகே கையெழுத்து போடுறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டுடுறா. சரி குடிச்சிட்டே பேசலாமே அப்படின்னு அந்த கேம்லிங் ஹவுஸ் தலைவன் மீட்டியையும் சிங்கையும் உட்கார வைக்கிறான். சும்மா ஒண்ணும் பெருசா நடக்கலங்க, சும்மா ஆம்பளைங்களுக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி குதூகலமா சில விஷயங்கள் மட்டும் தான் நடக்கும், மத்தபடி வேற ஒண்ணும் நடக்காது, நீங்க ஒண்ணு பெருசா எடுத்துக்க வேண்டாம், உங்க தம்பி சிங்க கூட கூட்டு போகணும்னு எனக்கு ஆசை இருக்கு, ஆனா எங்க தலைவர் இருக்காரு, அவசர அவசரமா எல்லாரையும் உள்ள விட மாட்டாரு, கொஞ்சம் டிலே பண்ணுவாரு, அவ்வளவுதான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியான்னு கேட்டுட்டு சிங்கும் மீட்டியும் குடிச்சிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த தலைவன் பாக்குறான். அப்படியே மயங்கி விழுந்துட்டீங்களான்னு நேரா மறுபடியும் டைகர் பிரிவு தலைவன் கிட்ட போய் அந்த லெட்டரை கொடுத்துட்டு, அவ ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்ல போலங்க, வெளியே சும்மா நீதி நியாயம்னு பேசினாலும் உள்ளுக்குள்ள காசுக்கு அப்படியே கட்டுப்பட்டுட்டான்னு சொல்ல, சரி பரவாயில்ல, ஆனா அவகிட்ட எந்த முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடலன்னு கேட்க, இல்லங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஒரு வண்டி ஒண்ணு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி மீட்டி சிங்கு ஜில்லி 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. இந்த வண்டி இப்படி வெளியே போகுது. அந்த இடத்துலதான் இந்த வண்டி எங்க போய் நிக்குதோ அங்கதான் புதுசா மறுபடியும் அந்த பொண்ணுங்களெல்லாம் வச்சு கேம் ஷோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருப்பான் போல கேம்லிங் தலைவன். சோ இந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போனா போதும்னு சொல்லிட்டு 3 பேரும் போயிட்டே இருக்காங்க. அந்த கேம்லிங் தலைவன் ஒட்டுமொத்தமா மீட்டியை ஏமாத்திருக்கான். அந்த இடத்துல அங்க நடக்கவே இல்ல, வழக்கம் போல இருக்கிற இடத்துலதான் நடந்துட்டு இருக்கு. பொண்ணுங்களெல்லாம் கூட்டு வந்துட்டு ஆம்பளைங்க கிட்ட விட அவங்க எல்லாம் பொண்ணுங்க கிட்ட பயங்கரமா தப்பா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த தலைவனும் அந்த இடத்த கண்டக்ட் பண்ற லேடியும் வெக்கமே இல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நேராங்க இந்த டைகர் பிரிவோட தலைவன் கிட்ட அசிஸ்டன்ட் போறான். அந்த 3 பேரும் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. வண்டி வெடிச்சுது அப்படின்னா 3 பேரும் அங்கேயே சிதறிடுவாங்கன்னு சொல்ல, அதே மாதிரியே 3 பேரும் வண்டி நிக்குதே அப்படின்னு பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. இவங்க பக்கத்துல போனதும் அங்க வெடிமருந்து ஆனா இருக்கு. வண்டி அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. 3 பேரும் ஓடி பொத்தின் பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. இவங்க நேரம் செத்து போயிருப்பாங்கல்ல அப்படின்னு டைகர் பிரிவு தலைவன் ஹாப்பியா இருந்துட்டு இருக்கான். ராஜாவை பாக்கிறதுக்கும் பக்கத்து நாடுல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. சோ ராஜா அவங்களை ரிசீவ் பண்ணி விருந்துல அவங்க கூட கலந்துட்டு இருக்காரு. இங்க பார்த்தா ஒரு பக்கம் நம்ம சிங்க ஏஞ்சிடுறான். மீட்டியையும் அதே மாதிரி ஜில்லியையும் போய் எழுப்பிட்டு இருக்கான். மீட்டிக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல ஷோல்டர்ல அடிபட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சு போயிருக்கும் போல. பார்த்தா உள்ள ஒரு டாட்டூ இருக்கு. அத சிங்கு பாத்துடுறான். என்ன டாட்டூ இது அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்கான். மீட்டி எந்த நேரத்துல அந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு எனக்கு தெரியும், போய் தடுத்து நிறுத்தணும் நேரா கிளம்பி கேம்லிங் ஹவுஸ்க்கு வரா. அங்க அவ்வளவு பொண்ணுங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க அந்த மாஸ்க் போட்ட ஆம்பளைங்க. அவங்க அத்தனை பேரையும் புடிக்க வச்சுட்டு அந்த பொண்ணுங்களெல்லாம் காப்பாத்திட்டு இருக்கா.
கேம்லிங் தலைவன் என்னங்க மேடம் இனிமே நம்மலாம் ஒரே டீம் தானே அப்படின்னு கேட்க, ஒரே டீமா வாய மூடுறா ராஸ்கல்னு சொல்லிட்டு திட்டும் போதே அந்த இடத்துக்கு கமிஷனர் ஒருத்தர் இருக்காரு, அவர் அங்க வந்துடுறாரு. என்னதான் இருந்தாலும் என்கிட்ட தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமிஷனர் கேட்க ஆரம்பிக்க, அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.